ஹலோ ஆல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஹேர் வாஷ் பண்ணுற டே வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முடியெல்லாம் கொத்து கொத்தாக உதிருது. இன்றைக்கி நேற்றுக்குன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. 3 days ஒன்ஸ் தலைக்கு குளித்தா இந்த ப்ராப்ளமை லைட்டாக கண்ட்ரோலுக்கு வரும். பட் ஆஃப்டர் டெலிவரி அடிக்கடி தலைக்கு குளித்தாலே கோல்டு ப்ராப்ளம் வேறு வந்துடுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ண முடியுது. இந்த ஹேர் ஃபால் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி கொட்டுதுன்னு, என்ன பண்ணுறதுனே தெரியல. டே 1, டே 2, டே 3ன்னு ஒரு 2 month உதிர்ற முடியெல்லாம் சேமிச்சாலே இந்த வாலியே ரொம்பிடும் போல். என் முடி தான் ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக் ஆகிடுச்சுன்னு பார்த்தா இந்த ரோஸ் செடியோட இலைகளும் பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது எல்லாமே எப்படியும் காஞ்சி கீழே தான் விழுக போகுது. இப்போயே கட் பண்ணிவிட்டோம்னா அந்த சத்து செடிக்கு கொஞ்சம் கிடைக்குமேனு எல்லா இலைகளையும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உரம் போட்டு வேறு ரொம்ப நாள் ஆச்சு. கடலை மண்ணை போட்டதுக்கப்புறம் உரம் போடுறதே இல்லை. 6 month ஆச்சு. 15 days ஒன்ஸ் இந்த உரத்தை போட்டால் கூட செடியெல்லாம் நல்லாயிருக்கும். உரம் போடுறதுக்கு குழிப்பறிக்க குச்சி எடுக்க தான் கீழே போனதே. ஆனால் குப்பையை மட்டும் கொட்டிட்டு குச்சி எடுக்காமல் மறந்துட்டே வந்துட்டேன். ஸோ ஆதிரனோட டாய் ஒன்று உடஞ்சிருந்துச்சா, அதை எடுத்து சுற்றிலும் குழி பறிச்சுக்கிட்டேன். இந்த உரத்தை ரொம்ப வேர் பக்கத்துலேயே போட்டோம்னா செடியெலாம் கருகிடும். அதனால தள்ளி தான் குழி பறிக்கணும். இந்த அளவு செடிக்கு இவ்வளோண்டு உரம் தான் போடணும். ஸோ அங்கங்கே ஒன்று ஒன்றா இந்த உரத்தை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு உரம் போட்டுவிட்டு கண்டிப்பாக நிறைய தண்ணி ஊற்றணும், மறந்துடாதீங்க. செடியோட வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு அன்றைக்கி கஸ்டமருக்கு ப்ளவுஸ் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. முன்னாடி நாளே ஸ்டிச் பண்ணிட்டேன், ஆனால் ஹூக் கட்டாமல் இருந்துச்சு. இந்த டைலர்ஸ்க்கெலாம் பிடிக்காத வேலையே கொக்கி கட்டுறது தான். 2 ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டுற நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தச்சே முடிச்சிடலாம். இன்னும் ரொம்ப பிடிக்காததுன்னா ஹெம்மிங் பண்ணுறது. அதுவும் நெக் ஸ்லீவ் ரெண்டுத்துக்கும் ஹெம்மிங் பண்ணணும்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் பண்ணி கொக்கி கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தச்சே முடிச்சிடலாம். எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது கூட முதுகு வலிக்காது. ஆனால் இந்த கொக்கி கட்டும் போது தான் விண்ணுன்னு முதுகு வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து நின்றுன்னு பொசிஷனை மாற்றி மாற்றி வேலையை முடிச்சிருவேன். ஸோ ஹூக் கட்டி முடிச்சுட்டு அவங்களோட கிளாத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நைட்டி பாவாடையெல்லாம் கீழே மடித்து அடிக்க கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். மதியம் இந்த குட்டீஸ்க்கு நல்ல தூக்கம். எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணாங்களையும் முடிச்சிட்டாங்க. இவங்க டாய்ஸ் வச்சு அவ்வளோக்கும் விளையாடலாம் மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வேண்டும்னு கேட்பாங்க. நானும் எடுத்து கொடுப்பேன், மறுபடியும் வீடு ஃபுல்லாக இறச்சி வச்சுடுவாங்க. ரீசன் என்னன்னுலாம் தெரியல, ஆனால் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓ, அந்த குச்சியை காணோன்னு தேடுறியா? அது எங்கேயா காணோம்? கரெக்டாக தேடுறாங்க. நீ ஒரு பொருள் எடுத்தால் கூட அதை கண்டுபிடிச்சிருவியா? அது நீ குச்சியா? டடா டடா. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. காஃபி போட்டுட்டு சன்செட் பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். என்னது காஃபியா? உனக்கா? நோ ஆப்பு விட்டுறையா? ஆண்டே தாங்க புள்ள, பாவமா இருக்குடி, இப்படி கேட்காதடி. சரி, கொஞ்சமா தரேன். கொஞ்சமா, கொஞ்சம்தான். ஊத்துறேன். அன்னைக்கு ஆதிரன் மதியம் நல்லா தூங்கிட்டதுனால ஈவினிங் போல தான் சாப்பாடு ஊட்டினேன். ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு டேயில் இவ்வளோ வீடியோஸ் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டே வீடியோவையும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பாரவை தான் செஞ்சுருந்தேன். முன்னாடிலாம் கருவேப்பிலை இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சமைச்சிருவேன். ஆனால் இப்போலாம் கருவேப்பிலை கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் கொஞ்ச நேரத்துலேயே வீடியோவில் சொல்கிறேன். இந்த கோதுமை ரவையை யூஸ் பண்ணி புட்டு செய்யலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் டைம் கிடைக்க மாட்டேன்றது. ஆதிரன் வேறு ரொம்ப பசியில் இருக்காங்க. இதை நான் ஈஸியாக சமைச்சிருவேனா, ஸோ இதை ட்ரை பண்ணேன்.
அவங்களையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு சம்பாரவையெல்லாம் தட்டில் போட்டதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா. ஆதிரன் நல்லா பசியில் இருக்காங்க, இந்த டைமில் ஹெல்த்தியாக ஏதாவது கொடுத்தா பிடிச்சாலும் பிடிக்கலானாலும் சாப்பிட்ருவாங்கன்னு டக்கு டக்குன்னு பீட்ரூட் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கண்ணு கொண்டாதான் அம்மா தருவேன். என்ன வேணும் தங்க பிள்ளைக்கு? ஓப்பன் பண்ணுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேனா? தேன் இல்லை தம்பி, உனக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் இந்த சங்கலையும் ஊற்றி கொடுக்க போறேன். நீ தான் குடிக்க மாட்டேங்கிறல்ல. ஆனால் வழக்கம் போல் ஆசைக்காக கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு வேற மனசே கேட்கலையா, சரின்னு மடியில் படுக்க வச்சு 2 சங்கு ஊற்றி விட்டேன். மீதி இருந்த ஹாஃப் கிளாஸையும் நானே குடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு இப்போ சொல்கிறேன். நான்லாம் இப்போ வரைக்கும் கருவேப்பிலையை பிளேட்டில் ஓரமாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். ஸோ ஆதிரனுக்காவது கருவேப்பிலை சாப்பிட்ற ஹேபிட்டை இப்போலேருந்து பழக்கப்படுத்திடலான்னு ரசம், சாம்பார், சட்னின்னு எது வச்சாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறது. தனியாக கொடுத்தா சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியல. ஸோ ஃபுட்டோட கலந்து கொடுத்துட்றது. நெக்ஸ்ட் ஈவினிங் போல் ஃப்ளிப்கார்ட்டில் லிப்ஸ்டிக் ஆர்டர் போட்டிருந்தேன். அது டெலிவரிக்கு வந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்தோட்டி செக் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த தர்பூசணி வேற கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, ஆதிரன் வேற ரொம்ப கஷ்டப்பட்டு விதையெல்லாம் துப்பிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். கட் பண்ணி தான் சாப்பிடணும், அப்படியே விதையோட சாப்பிடக்கூடாது. அம்மா கட் பண்ணி தரேன். விதையெல்லாம் எடுத்து தரவா? சாப்பிட்றியா? விதையெல்லாம் எடுத்து தரேன். நல்லா சாப்பிடணும். இது வந்து தண்ணி சத்து அதிகம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியா? சரி, நல்லா விரும்பி சாப்பிடணும். அதை வச்சுட்டீங்களா? வெரி குட். அந்தாங்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் அம்மா. விதை வந்துச்சுன்னா துப்பிடணும். ஓகேவா? ஓகே. காக்கு மிளகாத்தூள் ஓப்பன் பண்ணிட்டு என்ன சொன்னீங்க? ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணேன். போட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே கலர் போயிடுச்சு. ஸோ சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் மாடிக்கு போய் துணியெல்லாம் காய வச்சுட்டு சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட்டம் பட்டம் சொல்லு. பட்டம் தட்டம் தட்டம். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க தனியாக விளையாடுறதை விட, என் குழந்தைங்களோட விளையாடுறதை விட பேரண்ட்ஸ் கூட விளையாடும் போது தான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறவங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.